கிருஷ்ணகிரி மாவட்டம் குண்டலப்பட்டியில் பெய்த கனமழையால் குடியிருப்புகள் மற்றும் குழந்தைகள் மையத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேசிய சீலன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தேசிய சீலன், தற்போது நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவும் மாவட்டம் முழுவதும் பரவலான கனமழை கொட்டி தீர்த்தது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக நேற்று நள்ளிரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் 123 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணகிரியில் 76 மில்லிமீட்டர் மழையும், பாரூரில் 74 மில்லிமீட்டர் மழையும், காவேரிப்பட்டினம் மற்றும் கேஆர்பி அணை பகுதியில் 73 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மாவட்டம் முழுவதும் மொத்தமாக 767 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் உள்ள எம்ஜிஆர் நகர் பகுதியில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக சுமார் முட்டி அளவிற்கு மழைநீர் சூழ்ந்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் சூழ்ந்த மழை நீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதாவது பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பணிக்கு செல்பவர் யாரும் வெளியில் செல்ல முடியாத வண்ணம் வீட்டில் முடங்கியுள்ளனர். மேலும் அங்குள்ள சூழல் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள் மழைநீரை வெளியேற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் அல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் குண்டலப்பட்டி ஊராட்சியில் குண்டல்பட்டியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் குழந்தைகளின் மையத்திற்குள் புகுந்த மழைநீர் 9 மணி ஆகியும் வடியாத நிலையில் மழைநீரை அள்ளி ஊற்றும் குழந்தைகள் மற்றும் சமையலர்களும் சேர்ந்து சுத்தம் செய்து வருகின்றனர். மேலும் மழைநீர் தேங்காத வண்ணம் சம்பந்தப்பட்ட துறையினர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய குழந்தைகள் மைய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களிலும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் உடனடியாக தண்ணீர் வெளியேற்றும் பணியானது மும்முரமாக முடுக்கிவிடப்பட்டு அவர்கள் போர்க்கால அடிப்படையில் அவர்களுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தேசிய சீலன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.